அர்ச்சுனா எம்பிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. யாழில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம். ஊடகவியலாளர்களின் படுகொலைகள் அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. அதிகரித்து வரும் சிக்கன்குனியா பாதிப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல நடந்து கொள்ளும் அனுர ராதாகிருஷ்ணன் எம்பி சாடல். யாழில் துப்பாக்கி முனையில் இழுத்து செல்லப்பட்ட இளைஞன். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து. பிள்ளையான் கைதுக்கு நான் தான் காரணம், உண்மையை போட்டுடைத்த சாணக்கியன் எம்பி. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை கைது செய்யுமாறு கோரிய பாப்பரசர். பிமல் ரத்நாயவுக்கு என்ன யோக்கியம் உள்ளது, கடுமையாக சாடிய செல்வம் எம்பி. யாழில் சோகம், பிறந்து 5 மாதங்களே ஆன பெண் குழந்தை பலி. மட்டக்களப்பில் விமான படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த பாதையை விடுவிக்க ஏற்பாடு. பாகிஸ்தானில் இடம்பெற்ற வேன் விபத்தில் 16 பேர் பலி. கொழும்பில் வைத்து நபர் ஒருவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியமை தொடர்பில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்கவினால் நேற்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி பேஸ்லைன் வீதியில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கார் விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதையடுத்து வாகனத்தில் இருந்தவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக கிராண்ட்பாஸ் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்ததுடன் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் லசந்த அபேவர்த்தன இன்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். விசாரணைகளை பரிசீலித்த நீதிவான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஓரிரு வாரங்களில் கடவுச்சீட்டு பணிமனையை இயங்க செய்யும் நோக்கில் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய பணிமனையை யாழ்ப்பாணத்தில் அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதற்காக யாழ் மாவட்ட செயலகத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தை கடந்த ஜனவரி மாதம் யாழ்ப்பாணம் வந்திருந்த அனுரகுமார் திசாநாயக்க பார்வையிட்டிருந்தார். இந்நிலையில் கடவுச்சீட்டு பணிமனையை அமைக்கும் பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஒருநாள் சேவைக்கான வலைதள சேவைக்கு யாழ் மாவட்டத்திலிருந்து விண்ணப்பங்கள் கிடைக்காமையால் தென்னிலங்கையில் குறித்த சேவை வழங்குநர்கள் பெறப்பட உள்ளனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்ட குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் கடமையாற்ற தேவையான தமிழ் உத்தியோகத்தர்களை அரசு திணைக்களத்திலிருந்து தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சை கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட குழுவால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர்களின் படுகொலைகளும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பிலும் ஆவணங்களை சமர்ப்பித்தும் அதன் நீதியை நிலைநாட்டுவதில் அனுர அரசு பின் நிற்கிறது என நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊடகவியலாளர்களை கையாள்வதற்கு அனுர அரசாங்கத்திற்கு நேரமில்லையா? பதவிக்கு வந்தவுடன் எக்னலிகொட வசந்த உட்பட படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி பெற்றுத் தருவேன், பாதிக்கப்பட்ட ஊடக நிறுவனங்களுக்கு நீதியை பெற்றுத் தருவேன் என்றார். சுகேதராஜன், நிமலராஜன், சிவராம் நிலக்ஷன் என அனைத்து தமிழ் ஊடகவியலாளர்களதும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நான் என்னுடைய கையால் எனது ஊடக நிறுவனத்திற்கு இடம்பெற்ற 40 சம்பவங்கள் குறித்து அவர் எமது நிறுவனத்துக்கு வந்தபொழுது கொடுத்தும் எந்தவித நன்மையும் இல்லை. வடக்கு கிழக்கில் உள்ள எந்த ஊடகவியலாளர்களுக்கும் நீதி நிலைநாட்டப்படவில்லை. ஆனால் நாங்களும் பல தடவைகள் முயற்சிகளை முன்னெடுத்துள்ளோம். ஒரே கண்டத்தில் உள்ளவர்களை உருவாக்க அரசு முயற்சிக்கிறது என தெரிவித்துள்ளார். இலங்கையில் சிக்கன்குனியா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தொற்று நோயியல் பிரிவு விழிப்புடன் இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சிக்கன்குனியா பரவலை எதிர்கொள்ள சில மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரிக்கவும் கூடுதல் ஊழியர்களை நியமிக்கவும் சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். ரத்னபுரி மருத்துவமனையில் சில ஊழியர்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து மருத்துவமனைக்கு கூடுதல் ஊழியர்களை நியமிக்க சுகாதார சேவைகள் இயக்குநர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜெயதிச கூறியுள்ளார். இதற்கிடையில் காய்ச்சல் மற்றும் மூட்டுவலி ஏற்பட்டால் முன்கூட்டிய மருத்துவ உதவியை நாடுமாறு தொற்று நோயியல் பிரிவு அதன் வலைதளத்தில் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் நுளம்புகள் பெருகும் இடங்களை அகற்றுதல், நுளம்பு விரட்டிகளை பயன்படுத்துதல், நீண்ட கை ஆடைகளை அணிதல், ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை திரையிடுதல், காய்ச்சல் மற்றும் மூட்டுவலி ஏற்பட்டால் தகுந்த சிகிச்சையை பெற பொதுமக்கள் முன்கூட்டிய மருத்துவ உதவியை நாடுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.
தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினரும் கூறிய விடயத்தை தான் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவும் தலவாக்கலைக்கு வந்து தற்போது கூறியுள்ளார் என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து இம்முறை தலவாக்கலையில் மேதின கூட்டம் மற்றும் பேரணியை நடத்த உள்ளோம். ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றுவதற்கு தற்போது முழு வீச்சுடன் செயற்படுகின்றது. ஜனாதிபதி தலவாக்கலைக்கு வருகை தந்திருந்தார். மலையக மக்களுக்கான 10 பெர்ச்சஸ் காணி உரிமை பற்றி எதுவும் பேசவில்லை. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள உயர்வு வழங்குவது தொடர்பில் கம்பெனிகளுடன் பேச்சு நடத்தப்படும் என கூறியுள்ளார். கடந்த மே தினத்தன்று ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினரும் தலவாக்கலையில் வைத்து விடுவித்த அறிவிப்பை தான் ஜனாதிபதியும் தலவாக்கலைக்கு வந்து கூறிவிட்டு சென்றுள்ளார். மீண்டும் மீண்டும் பொய் உரைப்பதால் பொய் உண்மையாக போவதில்லை. எனவே கம்பெனிகளுடன் பேச்சு நடத்துங்கள். இணக்கப்பாட்டை ஏற்படுத்திய பின்னர் மக்களுக்கு உறுதிமொழியை வழங்குங்கள். நாட்டில் தற்போது பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. இது தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதற்கேற்ற வகையில் எமது உறுப்பினர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். யாழில் மனிதாபிமானமற்ற முறையில் இளைஞர் ஒருவர் துப்பாக்கி முறையில் காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மருதங்கேணி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் உள்ளூராட்சி வேட்பாளர்களுக்கான சந்திப்பு ஒன்றினை காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர். குறித்த சந்திப்புக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் சற்குணாதேவி செல்லவில்லை. அதனையடுத்து அவரது வீட்டுக்கு துப்பாக்கிகளுடன் சென்ற காவல்துறையினர் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தும் ஏன் வரவில்லை என கேட்டுள்ளனர். அதற்கு அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பருத்தித்துறை பிரதேச சபைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையால் தான் தற்போது வேட்பாளர் இல்லை எனும் காரணத்தால் சந்திப்புக்கு வரவில்லை என காவல்துறையினருக்கு பதில் அளித்துள்ளார். காவல்துறையினர் அழைத்தால் காவல் நிலையம் வர வேண்டும் என அவரை அச்சுறுத்தி தாக்கப்பட்டுள்ளார். அதனை அவதானித்த சற்குணாதேவியின் மகன் அம்மாவை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் என காவல்துறையினரிடம் கோரிய போது காவல்துறையினர் மகனுடன் முரண்பட்டுள்ளனர். பின்னர் மேலங்கி இல்லாது சாரத்துடன் குறித்த இளைஞனை கைது செய்து சாரத்தில் பிடித்து இழுத்து சென்ற போது சாரம் அமிழ்ந்ததையும் கருத்தில் எடுக்காது மனிதாபிமானமின்றி இளைஞனை காவல் நிலையம் இழுத்து சென்றுள்ளனர். மேலங்கியின்றி இளைஞனை வீதியில் சாரம் அவிழும் நிலையில் சாரத்தை பிடித்து காவல்துறையினர் இழுத்து செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் பல தரப்பினரும் காவல்துறையினரின் செயற்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் பல வருடங்களின் பின்னர் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஹம்பகாவில் இன்று இடம்பெற்ற மக்கள் பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் தேர்தல் காலத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்போம் என வாக்குறுதி வழங்கினோம். இன்று அதனை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது. ஆனால் தற்போது அது அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டை முன்னகர்த்தி செல்ல அரசு ஊழியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். தற்போது 30,000 புதிய ஊழியர்களை அரசு துறைக்குள் உள்ளெடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். விண்ணப்பங்கள் கோரப்படும் போது அதற்கு விண்ணப்பித்து பரீட்சை எழுதி சிறந்த மதிப்பெண்ணை பெற்று அரசு சேவைக்குள் உள்நுழைய முடியும். சிறந்த ஆளுமையுள்ள அரசு ஊழியர்களை அரசு துறைக்குள் உள்வாங்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பிள்ளையானை கைது செய்து விசாரித்தால் பல உண்மைகளை கண்டறியலாம் என 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தனது உரையில் தெரிவித்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 2023ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் 4வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி இடம்பெற்ற நிகழ்வில் ஆசாத் மௌலானா ஐநாவிற்கு சமர்ப்பித்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதாக சாணக்கியன் கூறியதன் அடிப்படையில் தனக்கு எதிராக மான நஷ்டம் கோரி வழக்கு தொடரப்பட்டதாக சாணக்கியன் கூறியுள்ளார். குறித்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சூத்திரதாரிகளை கைது செய்யுமாறு மறைந்த பாப்பாண்டவர் பிரான்சிஸ் கோரியிருந்தார் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். மறைந்த பாப்பாண்டவர் பிரான்சிஸ் இலங்கை தொடர்பிலும் மிகுந்த கரிசனையுடனும் அன்புடனும் செயற்பட்டவர் என கர்தினால் புகழாரம் சூட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்ட ஆண்டில் ஈஸ்டர் பண்டிகையின் போது பாப்பாண்டவர் தனது ஈஸ்டர் செய்தியில் இலங்கை பற்றி முதலில் குறிப்பிட்டிருந்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறைந்த பாப்பாண்டவர் பாரிய அளவில் உதவிகளை வழங்கியிருந்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட 41 பேரை பாப்பாண்டவர் வத்திக்கானில் நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் வழங்கினார் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதனுடன் தொடர்புடையவர்களை கண்டறியுமாறு பாப்பாண்டவர் இலங்கை ஆட்சியாளர்களிடம் கோரியிருந்தார் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார்.
தமிழ் தலைமைகள் பற்றி பேசுவதற்கு பிமல் ரத்நாயவுக்கு என்ன யோக்கியம் உள்ளது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களை கடக்கின்ற நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயங்களில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என அவர் வினவியுள்ளார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜேவிபி அரசாங்கம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். ஜனாதிபதி கடந்த வாரம் தேர்தல் பிரசார கூட்டத்திற்கு மன்னார் வருகை தந்து உரை நிகழ்த்தினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி அமைப்பது தமது கட்சியாக மாத்திரம் இருந்தால் எவ்வித பாரபட்சமின்றி நிதியை ஒதுக்குவதாக தெரிவித்தார். மக்களை ஏமாற்றி மற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்பதே அவரின் செய்தியாக உள்ளது. அவரது கருத்தை பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எதிர்த்தார்கள். இலஞ்சத்தை கொடுத்து ஜனாதிபதி மக்களை ஏமாற்றுகின்றார். எனவே ஜனாதிபதி அவர்கள் எவ்வாறு இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க முடியும்? ஜனாதிபதிக்கு ஆதரவாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஒரு படி குரலை உயர்த்தி கூறுகிறார். ஜனாதிபதியினுடைய கூற்றுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு தமிழ் தலைவர்கள் அருகதையற்றவர்கள் என தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜனாதிபதியின் கட்சிக்கு அதிக அளவான ஆசனங்கள் வடக்கு மக்கள் வழங்கியுள்ளனர். அதை வைத்துக் கொண்டு தமிழ் தலைமைகள் பேசுவதற்கு வல்லமை அற்றவர்கள் என்று சொல்வதற்கு பிமல் ரத்நாயக்கவுக்கு என்ன யோக்கியம் உள்ளது என்று நான் கேட்க விரும்புகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். யாழில் பிறந்து 5 மாதங்களே ஆன பெண் குழந்தை ஒன்று காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உரும்பராய் மேற்கு உரும்பராய் பகுதியைச் சேர்ந்த தரின் பவிசா என்ற குழந்தைக்கு இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த குழந்தைக்கு 21ஆம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குழந்தைக்கு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. குழந்தைக்கு காய்ச்சல் குணமாகாத நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை குழந்தை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் புதுநகர் பகுதியில் விமானப்படையினரின் கட்டுப்பாட்டு எல்லைக்குள் இருந்த பாதையை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் வகையில் அதனை திறப்பதற்கான முன்னாயத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக விமானப்படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த வீதியை பல்வேறு தடவைகள் திறப்பதற்கு அப்பகுதி மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த பாதையினை மக்கள் பாவனைக்கு மீண்டும் வழங்கும் வகையிலான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக நேற்றைய தினம் விமானப்படையினரின் ஒத்துழைப்புடன் அடைக்கப்பட்டுள்ள வேலிகளை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் பணிகளை மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையர் என் தனஞ்சயன், மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரட்னம், விமானப்படையின் கட்டளை அதிகாரி ஆகியோர் பார்வையிட்டனர். இந்த வீதியானது திறக்கப்படுமானால் மட்டக்களப்பு நகரிலிருந்து வலைகிரவு பாலமூடாக வவுனதீவு பிரதேசத்திற்கு செல்வோர் குறைந்த தூரத்தில் செல்ல முடியும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் அதிவேகமாக சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குழந்தைகள் உட்பட 16 பேர் பலியாகியுள்ளனர். சிந்து மாகாணத்தின் பதின் என்னும் பகுதியைச் சேர்ந்த பஞ்சாப் மாகாணத்தின் லபாரியை சேர்ந்த கொல்கி என்னும் பழங்குடியின மக்கள் நேற்று ஒரு வேனில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் மலைப்பகுதியில் அதிவேகமாக சென்ற வேன் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பள்ளத்தாக்கில் வீழ்ந்துள்ளது. இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 16 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் இந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் பலரின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாகியுள்ளதாகவும் இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது.